happy. Start music. வெல்கம் டு சினிமா ஸ்குவாட் மெம்பர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆல் டைம் காமெடி மூவிஸ் இன் தமிழ் சினிமா. பெஸ்ட்டு காமெடி மூவிஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி மூவி வந்து வின்னர் மூவி. வடிவேலு கட்டத்துறைக்கு கட்ட சரியில்லடா அப்படி அதில் பார்த்தோம்னா இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சு வந்தா அழுதுருவேன். என்னை போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. அப்போ கேட்குறதுக்கு ஒருத்தனு வரல, நாளைக்கு சாவ போகிற கிளவி கொள்றேங்கிறீ. அந்த படத்தை பற்றி நம்ம பேசணுன்னாக்கா, பிரசாந்த் வந்துட்டு பொண்ணை தூக்குனா இங்கே மாமனார் ஊருக்கு போயிருப்பார். அப்போ போகும்போது வடிவேல் வந்துட்டு மாட்டு கொட்டாயில் வந்துட்டு சாணி எழுதிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, யாரோ ஒருத்தன் வந்தாங்க இல்லை ஆள் கருப்பாக இருந்தாலும் சொல்லும் போதே கைப்புலன்றாங்க. சாணியில் முக்கி கீழே உளுந்து சாணி மூஞ்செல்லாம் சாணியாக இருப்பான். அவன் இன்னும் கருப்பாக இருப்பான் அப்படின்னு போவாங்க. அதில் வடிவோட என்ட்ரன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதில் இந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்த கட்டத்துறையிட்ட அடி வாங்கிட்டு வரும்போது வந்துட்டு அந்த மோரி மேலே அந்த வாய்க்கால் மேலே உட்காந்துருப்பாரு. அடேங்க அப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளைக்கு இந்த நிலமுன்னா அடி வாங்கலாம் உசுரோடு இருப்பாங்க. உடம்பு ரணகலம் ஆக்கிடுறாங்களா அப்படிப்பாங்க. காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சண்டை போட்டு அது பஞ்சாயத்து ஆகி போயிடும். இது இவனுங்களுக்கு வேலை வெட்டி, அப்போ இவனுங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத வேலை வெட்டி இல்லாத பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்று கட்டி விடுங்க, நடத்துறோம். அப்புறம் இது இது நஷ்டத்தை அட ஏங்க நீங்க வேற வீடி வாங்கவே 15 இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கும் அந்த படத்துல. அப்புறம் அந்த மூவில பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன், கடைசியா இது பிரசாந்த் வந்து அந்த ஹீரோனி வீட்டுக்குள்ள கயிறு போட்டு உள்ள போவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏறிடுவார். வடிவேல் கீழே போட்டு கயிறு போட்டு தாவு பிடிச்சிட்டு அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியும். என்னடா பண்றேன், நான் என்னமா பண்றேன், மூட்டிட்டு போறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் தான், சிவா மனசுல சக்தி. எப்பயுமே அதில் வர சந்தானம் மட்டும்தான் என் கூட ஒருத்தா இருக்கான், கனெக்ட் ஆகும். ஆமாம், பொண்ணுக்கும் எனக்கு தான் செட் ஆகணும்னு பார்த்தேன், ஃபோனுக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டேங்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு தேட்டருக்கு போவார். அந்த இது ஹோலி பண்டிகைப்போ அப்போ சந்தானமும் ஒரு ஃபிகரை, சைனா ஃபிகரை கூட்டு வந்திருப்பாரு. அந்த ஃபிகரை கூட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்து அந்த ஃபிகரை வந்து அந்த கேங் தள்ளிட்டு போயிடும். மச்சான் இன்னும் ஒரு மாதம் ஆக மாட்டான். இது அதே மாதிரி தேட்டருக்குள்ள போகும்போது எல்லாம் ஜோடி ஜோடி தானே வந்திருக்காங்க, நம்ம மட்டும் தான் முன்னாடி சீட்டில் பார்த்துனே இருப்பாரு. அப்புறம் தான் அந்த டைலாக் அதே மாதிரி அதுவும் அந்த பாய் போட்டுட்டு வருவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். பாய் கட்டி போட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு. அந்த படத்தில் காமெடின்னு இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக் அந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். அந்த சாங் ஒன்று வருது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது லெட்டர் மேலேருந்து நிறையா அப்படியே தூக்கி போடுவாங்க. அதில் ஜீவா நின்ட்டு அந்த பிஜிஎம் ஒன்று வருமா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆமாம். அப்புறம் இன்னொரு சீன், அவங்க ஆஃபீஸுக்கே போய் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு தலைவன் 6 பேக்ஸோடு இருக்காது, தொப்பையை வச்சுட்டு சட்டை கூட. ஹீரோயோட ஆஃபீஸுக்கு சிவா போவார்ல, ஏ சக்தி, அதில் சக்கிலா வருவாங்க பாருங்க. சக்தி வருவான்னு சக்கிலாவை கூட்டு வந்துருக்கேன். சிரிப்பாங்க. அம்மா பொண்ணு சந்தானத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலே எப்படா ஓட்டலான்னு இருப்பான். சக்கிலா வந்தோடனே தலைவர் சொல்லவே தேவை. அந்த உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் கதவை திறப்பார், அதில் சந்தானம் இப்படி வணக்க வைப்பார். என்ன மச்சான், என்ன மச்சான் இங்கே இது திருப்பதிக்கு மொட்டடி இங்கே டோக்கன் தரேனாங்க, அதை இங்கே வந்துருக்கேன். எத்தனை ஃபிகரை எனக்கு கழட்டி விட்டு வச்சுருப்பேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்டர் ராஜேஷ் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். எஸ்எம்எஸ்ஸு, பாஸ் என்கிற பாஸ்கரன், அப்புறம் ஓகே ஓகே, இந்த மாதிரியான படங்கள், காமெடி படங்கள் கொடுத்துட்டு அவர் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா வந்த படங்கள் எதுவுமே சரியில்லை. அந்த மாதிரியான ஓகே ஓகே, பாஸ் என்கிற பாஸ்கரன், இந்த மாதிரியான படங்கள் அவர் எடுக்கலாம், இன்னும் ரசிகர்களை மகிழ்விக்கலாம். மெயின் இந்த மாதிரி காமெடி படங்கள் தான் வரணும்னு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பக்கமாக வந்து காமெடி படங்கள்லாம் எதுவுமே வரல, ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் வரல.
இப்போ பக்கமாக ரீசெண்டாக வந்த காமெடி படம் எல்லாரும் அது ஒரு குடும்ப கஷ்டப்படம் அப்படிம்பாங்க. ஆனால் குடும்பஸ்தன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக காமெடி படம் தான். எந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸை காமெடியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே முடியாது. ஒரு ஃபீலிங்ஸ்னால் இப்போ நெஞ்ச நக்கிற மாதிரி நக்கிட்டாங்கடா அந்த மாதிரி ஒரு அழுக வருதுடா எனக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எமோஷ்னலையே எந்த அளவுக்கு காமெடியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு காமெடியாக கொடுத்துருக்கு. காமெடினா காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷ்னல் மட்டும் இல்லாமல் ஃபீலிங்ஸ்னால் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கலந்தும் அது மோஸ்ட்டாக காமெடி தான். காமெடி படம் தான், ஆனால் எமோஷ்னல் இருக்குது. அந்த மாதிரி சேனலில் இன்னும் நிறையா படம் வரணும்னு அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த பிரதீப் ரங்கநாதன் அவங்க லவ் டுடே நல்லாயிருக்கும். அதுலேயும் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி காமெடி வைக்கிறது. அதுக்கப்புறம் கோமாளி படத்துலையும் நல்ல காமெடியாக தான் இருக்கும். லவ் டுடேயில் வந்து பழைய எக்ஸ்லாம் பார்ப்பாங்க, 6 மாதம் எக்ஸு 1 மாதம் எக்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைகிட்டலாம் நிறையா பேர் மாற்றி அது ரொம்ப காமெடியாக இருக்கும். அது சார்ட்ட ஃபோனை கொடுக்குறீங்களா? அவர்கிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கார்த்தி போனை வாங்கினோம்னா மாட்டிக்குவோம். இது இந்த அட்லி இது ஒரு மூவி இருக்கும்ல, ஃபஸ்ட்டு மூவி எடுத்தாங்க நயன்தாரா வச்சு. அதில் நயன்தாரா, ஆர்யா, சந்தானம், ராஜா ராணி. அதில் அந்த இவ ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஜே சைடு வந்து பெருசாக காமெடி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தான் சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது நயன்தாரான் சைடு. இந்த சைடு நம்ம ஆர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா அது பயங்கர காமெடியாக இருக்கும் சந்தானத்தோட. தலைவர் படத்துக்கு போகணும், எங்கே வாடா சித்தப்பா தலைவர் படத்துக்கு போகணும் கூட என்ன கேட்ட 500 கேட்ட. அதுக்கே போய் என்ன எதிர லாரி டயர் நாய் லாரி டயர் நாய் வந்து பார்க்குற மாதிரி. அதே மாதிரி அந்த தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூவி செலிப்ரேஷன் அப்போ அவர் அந்த செக்கை கிழிச்சு போடுவார் பாருங்க, வெட்டு கிளியா. அவன் எந்திரிக்கும் போது உட்கார முன்னாடி வெட்டி கிளி உட்கார்றா. எந்த கிளை சூப் வச்சு குடிச்சிரு உட்கார்றா. என்னடி கையை காலே எப்படி குடிச்ச இன்னொரு முக்கியமான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான். அந்த படத்தில் வந்துட்டு இந்த ஆர்ஜே பாலாஜி கேரக்டரு அதான் அவ்வளோதான், அவ்வளோதான். வண்டியில் என் ஃபோட்டோ ஒட்டியிருக்கு, என்ன வண்டியை பார்த்துருப்பேன், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் ரவுடி தான். அது வந்துட்டு அந்த அவன் சொல்லுவாங்க, ஏன்னா பாம்பு பிடிக்கிறவங்க நீ சொல்ற மாவு வாங்க வந்துங்க. மாவு வாங்க எங்க ஆயா எங்க மாவு என்னதான் தோஸ்துனுங்க. எனக்கு பெரிய ஒரு ரவுடியை கான்டாக்ட் வேணும். அப்போ எங்கெல்லாம் பார்த்தா ரவுடியா தெரியலையா? சொல்லுங்க என்ன பண்ண சொல்லுங்க. நானும் ரவுடி தான் படத்தில் அவன் அந்த ஒரு சந்தையில் போய் அந்த ஒருத்தனை அடிக்க போவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒருத்தன் ஹைட்டாக வருவானு. என்னடா பண்ணுவேன்? அதுக்கப்புறம் அவங்க இது வச்சு நடத்துவாங்க பார்த்தீங்க, கன்சல்டிங் மாதிரி. அவங்க ஒருத்தர் கலாய்க்கிறதுக்கு ராவடி பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ஃபீஸ் பே பண்ணுவாங்க பாரு. அது என்ன பண்ணுவீங்க? இது 5,000 படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு. அவன் நயன்தாரா முன்னாடியே அந்த ஒரு நெச்சரபடி இல்லைங்கிறத காமிச்சுமே சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி சீனா கேட்பாரு. அப்புறம் இந்த ஹோட்டலில் வந்துட்டு நயன்தாரா வந்துட்டு அம்மா உனக்கு என்னம்மா வேணும், உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கொஞ்சம் காது கேட்குது, கொஞ்சமாடா கேட்காது உனக்கு. அதுக்கப்புறம் இது அந்த வில்லன் ஆனந்தராஜ், அவர் இல்லை அவர் ஆனந்தராஜ் கூட இன்னொருத்தர் அந்த ஆதித்யா டிவியில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் பாருங்க, குண்டா. ஐ திங்க் கோபி அவர் பேர் சரியாக தெரில. அதில் அவர் பேர் இப்படியே உட்காந்துருப்பார். ஏன்ப்பா பயப்படுற? எனக்கு அவரை பார்த்தா தான் பயமாக இருக்கு. மண்டையில் அடிபட்டு வைத்திய செலவு காய்ச்சலும் அப்படி வச்சிருக்கு. வசூல் ராஜா அந்த படத்தில் அதிகம் நான் ஃபுல் படம் பார்த்ததில்ல, ஆனால் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அவங்க அப்பா அம்மா வரும்போது ஆப்ரேஷன் தேட்டர் கோழியை வச்சு கட் பண்ணுற சீனும் சரி. இவங்களாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அவங்க மாமா, அத்தை, மாமியார் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க.
பேஷண்ட் நேம் என்னங்க? பிராய்லர் டாக்டர். ஓஹோ, ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர். ஓ, எல்லாரும் ஒரே ஃபேமிலியா? வெரி இங்க தான் ஃபேமிலி டாக்டர் ஆச்சே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசூல் ராஜா விட இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும், நம்ம பஞ்சதந்திரம். அதில் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து 5 பேருமே விரட்டி விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு நல்ல ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கவங்க இருப்பாங்க. ஸ்லாங்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே ஒன்றா இருக்கு. 5 பேர் வந்துட்டு 5 பேர் ஒவ்வொரு ஸ்டேட். ஆமாமா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோஸ். திஸ் இஸ் வேதாந்தம். இது டேய், ஜாதி எல்லாம் சொல்லாதடா, பேரை சொல்லு. ஹனுமந்த் ரெட்டி. எந்த பேரு? நமஸ்காரம் அண்டி. ஐயப்பன் நாயர். கணேஷ் ஹெகடேந்தா. நமஸ்காரம். ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா கமல் 5 லாங்குவேஜுமே பயங்கரமாக பேசுவார். கிளைமேக்ஸில் ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசுவார் பாருங்க. இதுதான் இல்லை, எல்லாமே பிரிச்சு மேயற ஒரு ஆக்டர் தான். இல்லை, அந்த படத்தில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்லாங்கை விட்டு விளாசுவார். ஸ்டைலு அது மட்டும் இல்லாமல் ஒரு கலைஞன் ஏற்றுக்கூடிய ஒரே ஆள் கமலஹாசன். அதே மாதிரி அதில் கமல்ஹாசன் இன்ட்ரோ பார்க்கணுமா அந்த ஃப்ளைட்டில், அதில் இப்போ கேஸ் வைக்க ஒரு பாடுவார் பாருங்க. 2 பேருண்டு துப்பாக்கியில் குண்டு ஏதாச்சும் அதான் அவங்களுக்கு தான் தமிழ் தெரியாது, அப்புறம் எனக்கு பேசிட்டு இருக்க தமிழ்லே பேசலாமே. அது நல்லாயிருக்கும். அதில் அந்த படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் க்ளைமேக்ஸ் வரையும். அது ஒரு பாடி எப்படி மறைக்கிறதுன்னு அது பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி அந்த அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே அனுப்புவாங்க பாருங்க. அது அவங்க பண்ணுற சீக்வன்ஸ். எங்கேயும் காதலில் அவ்வளோ மோஸ்ட்டாக லவ் சீன்ஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீன் வந்து பிரபுதேவாவோட தம்பி வந்து பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பார். அந்த ஒரு நிறையா சீன் இருக்குது. ஒரு காருக்குள்ளே மாட்டிக்குவார், ஒரு குண்டிகிட்ட ஏதோ காஃபி இதில் வச்சு ஊதும் போது அவங்க மூஞ்சில் விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த குண்டிகிட்டேருந்து தப்பிச்சு போய் எங்கெங்கேயோ ஓடி போய் போகிறதும் சரி. அந்த ஃபோனை ஒரு தடவை கக்கூஸ்குள்ளே போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். கார் டிக்கியில் மாட்டிடுவார். அது திறந்து விடும்போது 2 கப்பிள்ஸ் கீழே விழுந்து விழுவாங்க. அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவர் அதுக்கப்புறம் காமெடி சீன் அதிகம் நடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கொண்டு வந்து தான் மேபி நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். இல்லை, இப்போ ஒரு படம் ஞாபகம் வச்சு நான் சொல்லிடுறேன். கார்த்தி ஒரு நிமிஷம், நான் ஒரு படம் வந்து இன்னொரு படம் வந்து மறந்துட்டோம். வியாபாரி படத்தில் இந்த இல்லைங்க, வியாபாரி எஸ்ஜே சூர்யா. ஹீரோ டபுள் ஆக்டு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயிலிருந்து வருவார். உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்கு என்ன, அது வந்து சரித்திரம். சம்பவம் சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். விஷ்ணு விஷால் நடிச்ச அந்த படம் அதுலடா ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டானுங்க. பயங்கரமாக இருக்குது. அது வந்து அது எப்படி சொல்ல, ஒரு கலாச்சாரத்தை அவங்க ஒரு காமெடியாக பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு வர நடைமுறையை வந்து அதை வந்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. முனிஷ்காந்த் அவர் அதில் பயங்கரமாக பண்ணியிருப்பார். கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும். ஹரி ஷோர் சோறு தானே. தைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் முனிஷ்காந்த் தான். யாரா டேரக்டர்? பாரதிராசா படமா இருந்தா பாடையில ஒரு ரசமா இருந்தாலும் நடிப்பணுங்க. முதல் 10 நிமிடங்களை தவற விடாதீங்க. கூப்பிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்க ஹீரோ ஆக்குறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி இருக்கனே, நம்பியார் மாதிரி இருக்கனேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி வச்சிருவாங்க. அது பார்த்தோன்னே கண்டுபிடிக்காம, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கும். அவரே சாமி கும்பிட்டு எப்படியோ சாந்தி அடையணும் அப்படி. மெயின் அந்த ஊர்லேயே வந்துட்டு அவர் மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்துக்குவார். ஆமாம், ஒன்று காட்டுவாங்க, அது நல்லா இருக்கும். அந்த ஊர்காரங்க யாரும் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஊர்லேருந்து வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுங்கிறத விட ஹீரோ ஆகி கேமரா முன்னாடியே நடிச்சு அது ஒரு தொழிலாக பண்ணணும்னு நினச்சி வருவார். ஆனால் அதை ஒரு மாதிரி முடிச்சு விட்ருவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து. இன்னும் கடைசி சீனாக அவங்க ஹீரோயினி தப்பிச்சு போகிற சீனை கூட கேமரா வச்சு தப்பிச்சு போவாங்க. கடைசியாக அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும். எல்லாருமே பதட்டமாக இருப்பாங்க, என்ன பண்ண போகிறோம், எல்லாம் ஓடி வராங்களே அப்படின்னு. கேமரா எடுத்து இப்படின்னு எப்பா ஃபுல் ஊரு ஓடி போகும். அப்பயும் ஒருத்த மட்டும் யாரோ இருப்பாங்க, முனிஷ்காந்த் வாங்கடாமாங்க, அவனே தூக்கிட்டு போயிடுவாங்க. அதே விஷ்ணு விஷால் படம் சொன்னால் பிடிக்கலான்னு எவனுமே வரமாட்டான். துண்டக்கான துணியை கடன் ஓடிடுவானுங்க. அருவாக்கு வெட்டு குத்துனா கூட வந்துடுவாங்க போல். கேமரா பார்த்தா வரமாட்டாங்க. அது அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களான்னு தெரியல. மேபி இருந்திருக்கு. அதான் அந்த நிறையா படத்தில் கூட தமிழ் படத்தில் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து அவங்க ஆயுஸ் குறையும், ஆயில் குறையும். ஆனால் அது வந்து ஒரு கல்ச்சரை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு காமெடியாக சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸ் வரையுமே. அந்த கேமராவை
இன்னொரு படம் வந்துட்டு திருவிளையாடல் ஆரம்பம். தனுஷ் பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தங்கச்சியோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் எழுதி கொடுப்பாரு. செக் எழுதி கொடுத்துட்டு பிரகாஷ்ராஜோட அசிஸ்டண்ட் வந்துட்டு இந்தடா 100 ரூபா ஆட்டோ செலவுக்கு, சாரி நான் கார் வாங்கிட்டேன். இந்தா 100 ரூபா. எதுக்கு? ஆட்டோவுக்கு. சாரி, நான் சொந்தமா கார் வாங்கிட்டேன். எனி பர்ஸ். கலெக்டர் லைன்ல இருக்கு. குரல் தெரியல, திருக்குறள். டேய் வெட்டி போயல, கஸ்மானம் எந்த நேரத்துல ஃபோன் பண்ணனும் தெரியும். ஐம் சாரி. அது ஓகே. அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் ஆஃபீஸில் இருக்கும்போது அவர் சிஎம் பேசுகிறாரான்னு கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை தனுஷ் பேசுவார், குரல் திருக்குறள். நான் திரு பேசுகிறேன் சார். வெட்டி போயில கஸ்மாலம் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ண உனக்கு தெரியாது. அது நல்லா இருக்கும். சொன்ன அந்த படத்துலயும் அவங்க 2 பேரும் கம்போ பயங்கரமா இருக்கும். இன்னொரு சீன்ல வந்துட்டு இன்னொருத்தன் காசு நமக்கு எதுக்குங்கறான். இது இன்டர்வியூல அடுத்தவங்க காசு 5 பைசா எனக்கு வேணாங்கறேன். பிரகாஷ்ராஜோட எந்த ஹீரோ நடிச்சாலுமே அந்த படம் ஹிட். எப்படி எஸ்ஜே சூர்யாவோ அது மாதிரி அப்போ பிரகாஷ்ராஜ். இந்த படம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாரத்னா ரஜினியும் மிஸ்டர் பரத், ரஜினியும் சத்யராஜும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பாட்டு அதில் தான் வரும். அதே மாதிரி அந்த பாட்டு வந்து அந்த படத்துல நல்லா இருக்கும். ஓல்டு அந்த படத்துலையும் தனுஷ் படத்துலையும் அந்த பாட்டு ரீமேக் பயங்கரமாக இருக்கும், அந்த படத்தோட கொரியோகிராஃபி. அதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஓவராலாக சொல்லணும்னா ரஜினியோட தில்லுமுல்லுன்னு ஒரு படம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சிவா எடுத்துருப்பான், அதுவும் பயங்கரமாக இருக்கு. அதுலேயும் இல்லை தில்லுமுல்லு, ரஜினியோட தில்லுமுல்லு பயங்கரமாக இருக்கும். சிவாவோட தில்லுமுல்லு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஓகே. ஆனால் ரஜினியோட தில்லுமுல்லு இன்றைக்கி பார்த்தாலுமே நமக்கு அது அதில் ரஜினி ஒரு தூய தமிழில் ஒரு டைலாக் பேசுவார் பாருங்க, அது பயங்கரமாக இருக்கும். அவர் பேர் கலியுகை நம்பி என்னமோ வரும். அதில் அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன், அவன் இந்திரன். பயங்கரமாக இருக்கும். தேசிங்க ராஜா மூவி வந்து நல்லா இருக்கும். காமெடி ஃபுல்லாகவே காமெடி சூப்பராக இருக்கும். அங்கே போயிட்டு அவங்க அந்த பொண்ணை பார்க்குறது, அந்த ஊருக்கு போகிறது சரி. இதயக்கண்ணி ஏடா இதயக்கண்ணின்னா பயங்கரமாக இருப்பான்னு நினச்சி இவன் என்னடா குண்டா கொலன்னு பண்ணி மாரி தின்னுக்கிட்டு இருக்கிறான். சோத்தியே கண்ணில் பார்த்துருக்க மாட்டான் நாட்டுக்குது. அப்போ பாயாசங்கடா மொட்டை வந்து அண்ணே பாயாசம் வெளியே தராங்க. நான் பருப்பு பாயாசமா முதிரி போட்டிருக்கா? இல்லை ரசம் வந்துட்டானா அப்போ எந்திரிச்சிருவான். மறுபடியும் சோறு வாங்குறான், மறுபடியும் வாங்குறானா, அப்புறம் மறுபடியும் மோர் வாங்குவான்னு நினைக்கிறேன், முடிச்சிருவான். மறுபடியும் கறிக்குழம்பு வாங்குறேன். பாக்கெட்டில் இருந்தவனை விட்டுட்டு பாயாசம் தெரிஞ்சவனை தூக்கிட்டு அது செம்ம சீன். அது சீரியஸா மறுபடியும் நடிக்கிறீங்க. இல்ல அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்கல்ல, இவன் தாண்டா இதயக்கனி. அதனால இது வந்து நாட்டு மருந்து, இது வந்து இங்கிலீஷ் மருந்து, டைம் எடுத்துக்கும். இது நாட்டு மருந்து, உடனே இதாயிரும். அப்போ தாமரை வாயத்தரும் மாமா சொன்னா கேளு, தாமரை கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு வாய. இது அநியாயமா என் குழந்தைய அழிச்சிட்டே மாமா, கொலை பண்ணிட்டே மாமா. என்ன தாமரை சொல்ற? என் குழந்தைய கொண்டுட்டிய மாமா. இன்னைக்கு குழந்தைய கொண்டுட்டேனா? தாமரை, நான் எப்போ உன் குழந்தைய கொண்டேன்? இப்பதான் மாப்பிள்ள விஷம் ஊத்தி கொன்ன. விஷம் மாமா, இது வெஜ்ஜம் இல்ல மாமா, சத்து டானிக். தாமரை இதை குடிச்சா குழந்தை நல்ல புஜிட்டிக்கா வளரும். குழந்தை புஷ்டியா வளருமா? யாஸ் மாமா. அழிச்சிட்டுனா இல்ல அதில் அவர் சொல்லாம பாருங்க. இப்பதான் மாப்பிள்ள நீங்க மருத்துவத்தை கொண்டு பயங்கர வில்லனிசமா காட்டி அடுத்து சேர்ந்து போட்டு இது மருந்து மாமா, சத்து டானிக்க. இது தாமரை மாசமா இருக்கால, அதனால குழந்தை நல்லா புஜிட்டிக்கா வருங்கன்னு சத்து டானிக் பேர் வச்சு விளையாடுவாங்களே. நான் அவளுக்கு குழந்தை போறேன் பேர் வச்சு விளையாடுறேன். ஆரியா அனுஷ்கா. தாமரை கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? பப்பா உங்களுக்கு வராதா? இப்ப வர
அதில் கூட அந்த சீனுக்கு முன்னாடி பாருங்க, அந்த சீனில் தான் வந்துட்டு இவரை கட்டி போட்டிருப்பாங்க, அந்த சொட்டையாக இருப்பார்ல, அவர் வந்து கட்டி போட்டுருப்பார், நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு. இல்லை அப்போ வந்து அவன் இது வேற எவனோ அவன் வாயில் எடுத்து துணி வச்சு அடையலாம் அப்படின்னு. அப்போ அந்த இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சேவிங் மட்டும் இருப்பார். இது மூதேவி எங்கே போகிறதே தெரியல, காலையிலேருந்து சேவிங் பண்ணிட்டு இருக்குது. இந்த இது விமல் வந்து அவங்க ஊருக்கு ஹீரோயினி பார்க்க வரும்போது காரு இது எத்தனை பேர் வருவாங்கன்னு உளவாளி ஒருத்தர் மேலேருந்து பார்ப்பாரு. அவர் பயங்கரமான ஆள். கோயில் மேலே கோபுரத்து மேலே உட்காந்துருப்பாரு. இது நம்ம சைடு 10 பேர், அவங்க சைடு 10 பேர், ஈக்குவலாக இருக்குமாமா. இல்லை படையே வந்தாலும் தடையெல்லாம் முடிச்சுடலாம் மாமா. எப்படி மாப்பிள்ள சன்னி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிடு ஆனா ஆடுவாமா. இதே தலைக்கு 2 துண்டை போட்டு விருந்த முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவோமா. இது ஆனா ஆடுவாமா. அதான் அக்கா சொன்னாங்கல்ல, இது சமுத்திரக்கேன் இதே கனி அங்கேருந்து வரான் ஊரே வருது விருந்து போடணுன்னு. அது மாமா இல்லை வருத்தப்படாத வாலிப சங்கமும் இதுவும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆன மூவி. ஒரே டைமில் ரிலீஸ் ஆன மூவி. அதுலேயும் அப்படி தான், அங்கே வரட்டு விட்டாங்க தானே இங்கே வந்தேன் அப்படி. அது அவங்க நார்மலாகவே எஸ்கேவும் ஒரு காமெடி ஆக்டர் தான். அப்போ 2 பேருமே காமெடிங்கிறனால பயங்கரமாக. அதுக்கப்புறம் ஒரு அடுத்து ஒரு 7-8 படம் தொடர்ந்து சூரியன் சிவகார்த்திகேயனும் ஒன்றாவே தான் வந்தாங்க. கருப்பை பச்சை இருக்குன்னு சொல்லி எங்க அதான் இல்லை அடிச்சு அவ்வளோ தூரம் அடிச்சு கட்டவே இல்லையா. அதான்டா மோன எங்கேயோ பார்த்த மாதிரி அடிச்சு விட்டியா. இல்லை ஒரு சீனில் வந்துட்டு கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பனுக்கு ஜாக்கெட் சட்டை, தெரியுமா அவனுக்கு 10 இன்ச்சு பேட்டா செருப்பு. அதில் அவன் இது அந்த காதல் ஜாஸ்தியாக இருக்கு. இங்கெல்லாம் மரும முறுக்கடை வைக்கலைன்னா துபாயில் போய் முறுக்கடை வச்சிருக்கானே அப்படிங்கிறதும். இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சத்யராஜ் கூட ஒரு 4 கேரக்டர் இருக்கும். துப்பாக்கி காணாம போனதையும் ஐயோ என் நெஞ்சு ரத்தம் கொதிக்குது, என் ரத்தம் சூடாகுது. அதில் துப்பாக்கி பார்த்தியாம்மா? பார்த்துட்டேன்பா, விஜய் படம் நல்லா இருக்கு. இது வாக்கப்பட்டது தான் வாழைப்பழமாக இருக்குன்னா வயிற்றுல பிறந்தது அது அந்த டைலாக் நல்லா இருக்கும். இது சூரிய கட்டி போட்டு அடிப்பாங்கல்ல, அதில் உன் கூட்டுக்கிழவாணி எவனை கூட்டுக்கிழவாணி அவன் தானே மெயின் கிழவாணி. யாரில் சொல்லுவேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க. யாரில் நல்லா ஆள் பார்க்க கட்டையா குட்டையா நல்லா மூஞ்சி ஃபுல்லாக புள்ளி 5 நிமிஷம் தூக்கிட்டாங்களே அண்ணே சொல்கிறேன். அது சொன்னமா நல்லா இருக்கும். அதே மாதிரி அதில் சத்யராஜ் கூட இருக்க அந்த 4 பேர் பயங்கரம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதம் பேசுவாங்கல்ல. இன்னொன்று வருத்தப்படாத வாலிப சங்கம் காமெடி படங்கிறத தாண்டி அது ஒரு ஆணவ கொலைகளை நிறையா நடக்குது அப்படிங்கிற சுட்டி காட்டுற ஒரு படமாக அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஆனால் அது அதிகமாக யாருக்கும் தெரியாது. ஃபுல்லாக காமெடி படம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் லவ் படம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிடுச்சு. ஆனால் அது முக்கியமான என்ன ஒரு கான்செப்ட்னுங்கிறது அவங்களே சொன்னாங்க 3 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு ஆணவ கொலைகளை எப்படி தடுக்கிறது, அது ஏன் நடக்குது, எது நடக்குது, அந்த மாதிரி ஒரு 4 பேர் 4 விதமாக பேசுறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. இந்த பேர் நம்ம குடும்பத்துக்குள்ள பாருங்கள், 4 பேர் 4 விதமாக பேசுகிறத நம்ம யாரும் கண்டுக்க கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்டுற படம் தான் அந்த படம். இது அந்த படக்குழுவினர்களே அறிவித்த ஒரு விஷயம். அந்த படத்தில் நம்ம இன்னொன்று படம் காமெடிங்கிறத விட அந்த படத்தில் நம்ம இன்னொன்று நோட் பண்ணணும். சிவகார்த்திகேயன் வந்து சீதி கிளைமேக்ஸில் தூக்கிட்டு போகும்போது அதில் சேர்த்து வச்சு சத்யராஜா தான் இருப்பார். பார்த்துருக்கீங்களா? அதில் அவர் ஒன்று சொல்லுவார், இந்த 4 பேர் ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுனால அவர் கேட்டுட்டு அவர் பொண்ணு 2வது பொண்ணையுமே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிச்சு அவங்க வாழ்க்கையை கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருப்பார். அவர் சொல்லார் பார்த்தீங்களா, இது மொத மாப்பிள்ள வந்து ரயில்வே இன்ஜினியராக இருக்காருன்னு. அது மாதிரி இப்போ இன்னமும் அதே தான் நடக்குது. 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கிறதுக்காக அவங்க பொண்ணுங்களோட ஆமாம் ஜல்லி அது வந்து ஒரு லேகியை வித்துட்டு இருக்கு. இல்லை அந்த சீன் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷ்னலாக எடுத்தாலும் சரி, அதை ஒரு சீரியஸாக எடுத்தாலும் சரி, அது வந்து பெரிய கண்டென்ட். அந்த சீன் இந்த ஒரு சீனே அந்த படம் ஃபுல்லாக நின்று எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ பெரிய ஸ்டோரியை நோட் பண்ணியிருக்கணும். அந்த சத்யராஜே இது சிவகார்த்திகேயனோட சிறிதையை சேர்த்து வச்சது சத்யராஜா தான் இருப்பார். அவர் எவ்வளோ மாசா வெளியே தெரியுறாரு, இப்படி இறங்குறாரு. ஒரு மாப்பிளைக்கு கொஞ்சம் குறைஞ்சி சரி ஓகே போய் தொலைது அப்படின்னு விடுவோம். அடுத்த மாப்பிள்ளைங்கிறோம் 3வது மாப்பிள்ளை வேலையே இல்லாத கட்டி கொடுக்குறாரு அந்த அளவுக்கு. ஆனால் அவர் தனியாக தான் அதுவும் இது பண்ணுவார். அதுதான் அந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கிறதுனால தான் அவர் அதை பண்ணியிருப்பார். உள்ளுக்குள்ளே ஒத்துக்கிட்டாலும் ஊருக்காக வந்துட்டு அந்த பழைய கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். பழைய கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பார்க்காதீங்க. அன்னைக்கு அங்கே இப்போ நாளைக்கு சத்யராஜ் உள்ளே வந்தாருன்னா கம்பல்சரி மொட்டை ராஜேந்திரன் அது ஒரு சீனை அதை எடுத்துகிட்டு போகணும். அது தேவையில்லாததுனால வந்து அவங்க அதை
கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் இப்போ நம்மளே ஒரு சபதம் விட்டாலுமே அதை நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா? இப்போ அது சத்யராஜ் ஒத்துக்கிட்டாரு, அதுதான் நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சு. அவர் காது எடுத்துக்கிட்டாருங்கிற அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஊருக்காக ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே ஒத்துக்கிட்டாரு. அதுதான் மாற்றம். ஓகேவா? ஆனால் இவங்க மாற மாட்டாங்க, அதனால அவங்களுக்காக இதுதான் மாற்றம். ஆனால் பெற்றவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆசை இருக்குது. அவங்கவுங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த சமுதாயத்தை பார்த்து தான் அவங்க பயப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக வேஷங்கள் இருக்கும். அந்த ஒரு வேஷம் நம்ம பொண்ணுக்கிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் மொட்டை ராஜேந்திரனோட இது வந்து ரொம்ப இதெல்லாம் இருக்காது. காதை அறுத்துட்டேன்னு சொன்னோன்னே மொட்டை ராஜேந்திரன் சொல்லுவார், எனக்கு என்னப்பா, சரி ஓகே அறுத்துக்கிட்டியா, ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த 4 பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க, அது நடந்ததுன்னா அவங்களுக்கு முடிஞ்சது. அடுத்து அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அதான் அது அது பாரு, இந்த 4 பேர் அந்த தப்பாக பேசுவாங்கிறது கூட மொட்டராஜை வந்து அவர் பண்ணியிருந்தா கூட அது ஏற்றுக்கலாம். சத்யராஜே பண்ணிட்டு வந்துடுவாரா, அதில் பாரு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு நடந்தால் போதும், அவங்க சபதம் விட்டு அவங்க ஜெயிச்சா போதும். அது யார் பண்ணால் என்னங்கிற மாதிரி அந்த இதை கொண்டு முடிச்சிருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா சத்யராஜ் வீட்டிலேருந்து போலீஸ் வேனில் ஏற்றிட்டு போகிறதும், அந்த இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நான் பயந்துட்டேன். என்னடா சிவகார்த்திகேயன் செத்துட்டாராட்டங்குது, ஹீரோயினி போட்டு தள்ளிட்டாங்களாட்டங்குது, இந்த அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இந்த அளவுக்கு போகுது, கொண்டு விட்டாங்களாட்டுன்னு நினைப்போம். கடைசீட்டில் பார்த்தோம்னா அந்த மலை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனால் தலைவன் அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பான், வருத்தப்படாத வாலிபர் சங்கன்னு அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாரு. அங்கே ஆளே இல்லாத இடத்துல போர்டு வச்சு கடைசியில் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நிம்மதியாக இருக்கும் நமக்கு. என்ன குளமட்டேன்னு சொன்ன, காட்டுக்குள்ள பேனர் வச்சிருக்கான். இன்னொரு முக்கியமான படம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். அதில் விஷ்ணு விஷால் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டட் காமெடியன் தான். அவரும் கொஞ்சம் காமெடி டைப்பில் கரெக்டாக இருக்கும். கட்டா குஸ்தி, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், அந்த மாதிரி படம்லாம் நல்லாயிருக்கும். அந்த வேலைன்னு வந்துட்டால கரெக்டாக கடைசியாக அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், அதெல்லாம் செம காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயும் சூரி வந்து ஒரு அந்த பேர் என்ன புஷ்பா அதெல்லாம் செம காமெடியாக இருக்கும். அடுத்த படத்தில் வந்து புஷ்பா புருஷன் தானே நீ என்ன அந்த அளவுக்கு கொண்டு ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க அந்த டைலாக்லாம். அதில் அந்த படத்தில் நம்ம இன்னும் ஒரு நல்லதாக ஒன்றே நோட் பண்ணோன்னா, கடைசி கிளைமேக்ஸில் சூரிய கல்யாணம் பண்ண போவார். அப்போ ஐயர் கேட்பார் பாருங்க, புஷ்பா புருஷன் தானே நீ. புஷ்பா அந்த 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 படத்தில் அவருக்கு அது ஒரு ட்ரேட்மார்க் நேம் மாதிரி ஆயிடுச்சு, புஷ்பா புருஷங்கிறது. அப்புறம் இந்த ரோபோ சங்கர்கிட்டருந்து வந்து விஷயத்தை வாங்குறதுக்காக வில்லன்கள்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவைகளை கடைசியில் விஷயம் வாங்கலான்னு வரும்போது சூரிய குறுக்க வந்து தலைவரை நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா அவன் விவாகரத்து பத்திரத்தை கையெழுத்து போகிறான்னா அடிக்க கூடாதுன்னு நினச்சோம். அதான் அப்போ சொல்லுவான் பாருங்க, நீங்கள் அவன் கிட்ட மாட்டலடா, நீங்கள் தாண்டா அவங்ககிட்ட மாட்டிருக்கீங்க. கடைசியாக கிளைமேக்ஸில் எல்லாம் சொல்ல வரும்போது விஷ்ணு விஷால் கராத்தே பண்ணுறேன்ட்டு கதை உடச்சி உள்ள வருவார் பாருங்க. 5 கோடி கொடுத்து 500 கோடி ஒன்று வேணாடா விட்டு போங்களான்னு போயிடுவான். அதில் அடிச்சு ராசா கண்டுங்களா செல்லங்களா சத்தங்கத்தான் போட்டுறாதீங்களா. டேய் செல்லங்களா தங்கங்களா வாயை திறந்துறாங்கடா, வாயை திறந்துறாத, நீ வாயை திறந்துறாத கொன்றுவேன். ஆமாம் சொன்ன அந்த இப்போ ரோபோ சங்கர்ட்டு இருந்து அந்த விஷயம் வர வைக்கிறதுக்குள்ள அவர் படாத பாடுபட்டுருவார். இடையில ஆனால் கேஸ் ட்ரபிள் தான். ஃபஸ்ட்டு வந்து சூரியோட ஃபோன் அடிக்கும், அடுத்து அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 தடங்கள் ஆகிட்டே இருக்கும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் எல்லாத்தையும் சொல்ல வந்துடுவார். கடைசியாக அந்த பணம் எங்கே என்ன அவங்க மாமா என்ன சொன்னார்னு சொல்ல வரும்போது விஷ்ணு விஷால் ஒரு கராத்தே பண்ணி உள்ளே வருவார் பாருங்க. அது பயங்கரமாக இருக்கும். கடைசியாக அந்த பேய் அதெல்லாம் இருக்கும். அதில் பாட்டு ஒன்று பாருங்க, அதான் ஒரு பாட்டு வரும். கடைசி அந்த பங்களாவில் போனீங்கன்னா நிறையா பேய்ங்களாம் யோகா பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு பாட்டு வரும், நல்ல ஃபன்னாக இருக்கும். கடைசியாக வில்லனுக்கு 4 பேர் செத்து போயிட்டு அவனுக்கு தியானம் பண்ண உட்காந்துவானுங்க. இன்னொரு படம் எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா தில்லுக்கு துட்டு. அந்த படத்தில் வந்துட்டு ஆனந்தராஜ் கேரக்டர் தான். பங்களாக்குள்ளே போயிட்டு கதவு தொட்டு ஒரு நைட்டு குமாரை வேற காணண்டா, கையில் வேற ஒரு ஆஃப் வச்சுருந்தாண்டா, கழட்டி விட்டு போயிருக்கா அப்படிம்பா. அப்புறம் இந்த கொஞ்சம் காமெடி பண்ணால் போதுமே, வில்லன்றதே மறந்துடுவீங்களே. ஓகே, இப்போ வந்து மோஸ்ட்டாக இப்போ பசங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதிகமாக அந்த லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், இந்த மாதிரி கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் இருக்க ஒரு மனுஷனுக்கு 360 டிகிரிலேயே செருப்படி விழுந்தாலும் அவனுக்கு ஒரு காமெடி படம்னு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டானா அவனுக்கு அதுக்கு அடுத்து அந்த 2.5 மணி நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் இருக்குது, எல்லா படமும் அப்படி இல்லை, ஆனால் அந்த மாதிரி படங்களும் இருக்குது. ஒரு காமெடி படங்கிறது முக்கியமான ஒரு தேவை. எல்லா ஒரு
ஒரு பையனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அதை மறந்து போய் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து சிரிக்கணும்னா அது ஒரு காமெடி படம் தேவை. இப்போ மோஸ்ட்டாக ஒருத்தன் ஒரு ஆடியன்ஸை அழுக வச்சுட்டா போதும் படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் வந்துட்டுருக்கு. அதே அளவுக்கு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சோகமான படம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு காமெடியான படமும் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஹீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பசங்களை ஹீல் பண்ணுறதுக்கு சாங்ஸ் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி காமெடி படமும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு இத்தனை ஆக்டர்ஸ் பற்றி பேசியிருக்கோம், காமெடி ஆக்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பேசாமல் நிறையா இருக்கும். இன்னும் நம்ம கவுண்டமணி செந்தில் சார் லெஜெண்ட்ஸ், அவங்க தான் காமெடின்னு ஒன்று இப்போ நமக்கு தெரியறதுக்கு காரணமே அப்போ வடிவேல் சார் உருவாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் சார் அவங்க 2 பேரும் உருவாக்கியிருக்காங்க. அந்த காமெடி அந்த ஜானர் வந்து அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நின்று நல்லா நம்ம தமிழ் சினிமாவில் பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நல்லா பேராக பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்தார், ஓகே. அதுக்கப்புறம் நம்ம லெஜெண்ட் இவர் விவேக் சார் பற்றி நம்ம இன்னும் பேசணும். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பல்சரி நம்ம அவங்கள பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, சப்போர்ட்டிங் ரோலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிக்கிறாங்க. நிறைய பேர்த்த பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேச போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட் 2 கம்மிங் சூன். இதோட எண்டு கார்டு போடுறது நம்ம சினிமா ஸ்குவாட். டேய், எண்டு கார்டு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த